அருவி ஃபவுண்டேஷன் வந்து அவர் 2 கொஸ்டின் வச்சிருக்காங்க. அதே கடைசியா முத்தையா முதல்வர் தனபாலையா அந்த தூய்மையில வந்து எவ்வளோ என்ஜிஓவை பின்தங்கி உள்ளாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கோவம் வரும், என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டு அம்மா வரத என்ன பண்ணுவாங்க? நேராக போய் சண்டை போடுவாங்க. அதெல்லாம் அவங்க பண்ணலை. திரும்ப 10 ரூபா கொடுக்குறாங்க, திரும்ப போடாங்க. எப்படியாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ற. அப்போதான் என் புள்ள ஒருத்தர் வந்து மிரட்டுறான், 10 ரூபாய் கொடுங்கண்ணா வைக்கிறான்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற? கொடுத்துட்டுலாம் ஏமாந்து வரக்கூடாது அப்படின்னு தைரியத்தை கொடுக்குறாங்க இந்த அம்மா. ஸோ அதே மாதிரி அவன் போகிறான். இப்போ இந்த முறை போகும்போதும் அப்படியே ஒளிஞ்சு போய் கடைக்கு போயிட்டான். ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வரும்போது அந்த 3 பேர் நிற்கிறாங்க இந்த பக்கம். ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸை பிடிக்கிட்டு திரும்ப கட்டி விட்டாங்க. சொல்ல திரும்ப ஸ்நாக்ஸ் வாங்க வர, எங்களை பார்த்துட்டு பயப்பட மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸை பிடிக்கிட்டு வந்தோன்னா அவன் அப்படியே கோபமாக வரான். என்னம்மா இப்போ நான் வந்து கஷ்டப்பட்டு போய் கடையில் ஸ்நாக்ஸை வாங்கிட்டேன், ஸ்நாக்ஸை பிடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக அம்மாட்ட வந்து பேசுகிறான். இப்போ என்ன கொடுக்குறாங்க கையிலன்னா ஒரு திறமை கொடுக்குறாங்க அவங்க அம்மா. இத்தனை வாட்டி போனேன் இல்லை, பயந்து வந்தே இல்லை, இப்போ நான் திறமை கொடுத்துட்டேன், இப்போ நீ தைரியமாக போ, ஏதாவது ஒன்றா உனக்கு என்ன செய்யணும் உனக்கே மனசில் தோணும். காவல் நிலையத்தில் நீங்கள் புகார் கொடுத்து அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லலாம். சிவில் கிரிமினல் நடவடிக்கையில் வந்து அவர் மீது தண்டனை கிடைக்கும். சிவில் நடவடிக்கையில் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டீங்கிறதுக்கான டேமேஜ் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு மீது அவதூறு, ஏன்னா அவதூறு பரப்பு அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தின் அடிப்படை. ட்ரஸ்ட் சட்டமாக இருக்கட்டும், இந்த சொசைட்டி சட்டமாக இருக்கட்டும், இது 2மே சேர்ந்தது தான் என்ஜிஓ, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது முன்னாடி காலங்களில் அந்த மாதிரி பேசப்பட்டது. அறிவுரைகளையும் வழங்கி இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனத்துடைய நிலைகள்லாம் நாளுக்கு நாள் நலிவடைஞ்சுக்கிட்டு திருச்சி கேட்கல 3 வருஷமா முதியோர் இல்லம் பணம் இருந்ததுனால எங்களால வந்து அது சஃபிஷியன்ட்டா நம்ம பண்ணிக்கிட்டே எங்களால பண்ண முடிஞ்சது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல எங்களுக்கு கண்ணுக்கு கண்ணா கிடைக்கக்கூடிய கண்மலை அறக்கட்டளை எங்களுக்கு சார்பில் வந்திருக்கிற அத்தனை நல்ல நிர்வாகிகளுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த